வெல்கம் டு கல்வி ஐஏஎஸ் அகாடமி யூடியூப் சேனல். தமிழ் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். குரூப் 2 குரூப் 4 எக்ஸாமுக்கு தேவைப்படக்கூடிய கிளாஸஸ் தான் இது. கல்வி ஐஏஎஸ் அகாடமியோட ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸ். ஸோ இதில் இன்றைக்கி நம்ம இயல் 2 பார்க்க போகிறோம். இயல் 2ல் முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சிலப்பதிகாரம். ஸோ சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது எக்ஸாமுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள் அப்படின்னு 2 இருக்கு இல்லையா? ஸோ ஐம்பெருங்காப்பியங்களில் சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி ஆகிய 5 இருக்குது. ஸோ இந்த 5மே எக்ஸாமுக்கு முக்கியமான ஒன்று. ஸோ சிலப்பதிகாரம் பற்றினது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் அப்படிங்கிற அந்த ஒவ்வொரு வார்த்தைகள் நான் ஃபுல் இதையும் வாசிக்கலை, அது வேஸ்ட் ஆஃப் டைம். நமக்கு இருக்கக்கூடிய விஷயங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம்னாலே போதும் தான். ஸோ பாருங்கள், திங்களை போற்றுதும் முதல்ல இளங்கோவடிகள் எதை போற்றுறார் அப்படின்னா திங்களை தான் போற்றி பாடுறாரு. ஸோ இவர் பாடுறது 3 விஷயங்களை பற்றி: திங்கள், ஞாயிறு, மாமலை. இதுக்கு மேலே பாருங்கள், கடலும் மலையும் கதிரும் நிலவும் மழையும் பனியும் இயற்கையின் கொடைகள். ஸோ அதனால தான் இயற்கையின் கொடைகளை பற்றி பேசுகிறாரு. இங்கே நிலவோட குளிர்ச்சியையும் கதிரவனோட வெம்மையையும் மலையோட பயனையும் பற்றி சிலப்பதிகாரம் சொல்லுது. முதல்ல இளங்கோவடிகள் போற்றுறது திங்கள். திங்கள் நாளும் நிலவு நாளும் ஒன்று தான். அடுத்தது பாருங்கள், சொல்லும் பொருளும் பாருங்கள். திங்கள் நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணை சக்கரம், பொற்கோட்டு பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அச்சம் தரும் கடல். ஸோ இந்த சொல்லும் பொருளும்ல முக்கியமானதை பார்த்து வச்சுக்கோங்க. கொங்கு மகரந்தம், திகிரி ஆணை சக்கரம், மேரு இமயமலை. இதை மட்டும், அந்த 3 மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கூட போதும் தான். ஸோ பாடலின் பொருள்: தேன் நிறைந்த ஆத்திமலர் மாலையை அணிந்தவன் சோழ மன்னன். சோழ மன்னனுடைய மாலை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆத்திமலர் மாலை. அதான் இங்கே குறிக்கப்பட்டிருக்கு. நூல்வழி பாருங்க. சிலப்பதிகாரம் எனும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். சேர மன்னர் மரபை சார்ந்தவர் இவர். இவருடைய காலம் 2ஆம் நூற்றாண்டு. ஃபஸ்ட்டே நம்ம ஆரம்பித்த மாதிரி ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று தான் சிலப்பதிகாரம். இதுக்கு இருக்கிற பேர்களை பாருங்கள்: முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம். தென் அது மட்டும் இல்லை, இரட்டை காப்பியங்கள் என்று அழைக்கப்படுபவை எவை? ஃப்ரீக்வெண்ட்டாக எக்ஸாமில் கேட்ட கொஷின் இது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். தென் அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த பாடலில் எதை ஆசிரியர் வாழ்த்தி பாடுறார் அப்படின்னா திங்கள், ஞாயிறு, மலை. இதற்கான காரணங்களையும் பார்த்தோம். ஸோ எக்ஸ்ட்ரா குறிப்புகளும் இருக்குது. இதையும் அப்படியே வீடியோ பாஸ் பண்ணி வச்சு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மதிப்பீடு பாருங்க. கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை, வெண்மை கூட்டல் குடை அப்படின்னு பிரிக்கலாம். பொற்கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு. கொங்கு கூட்டல் அலர், கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல், அவன் அலிபோல். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், ஒரு கவிதை பேழை இருக்குது. இயல் 2 காணி நிலம். ரொம்பவே ஒரு அழகான ஒரு பாடல் இந்த பாடல். பாரதியார் தான் இதோட ஆசிரியர். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இயல் 1 அப்போ ஒன்று சொல்லியிருப்போம். பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குது. பாரதிதாசன் ரொம்ப சாஃப்ட் நேச்சர், பாரதியார் கொஞ்சம் கரடு முரடான ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறோம். எப்படி கேட்போம்? ரொம்ப ரெக்வெஸ்ட்டாக கேட்போம். எனக்கு இதை நடக்கணும், எனக்கு இதை செய்யணும், ஏதாவது செஞ்சு கொடுங்க, இந்த மாதிரி நம்ம ரெக்வெஸ்ட்டாக கேட்போம். இவர் ஆர்டர் போடுற மாதிரி தான் கேட்டிருப்பாரு. ஸோ பராசக்தி கிட்ட இவர் கேட்குறது தான் இந்த பாடலேவும். ஸோ அவருடைய விருப்பமான தெய்வம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பராசக்தி. எப்படி கேட்குறாருன்னு பாருங்கள். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறுத்தினதாய் அந்த காணி நிலத்திலேயே ஓர் மாளிகை கட்டித்தர வேண்டும். ஸோ இந்த மாதிரி ஆரம்பிக்கிற அந்த பாடல் ரொம்பவே ஆர்டர் போடுற மாதிரியான ஒரு பாடலாக இருக்கும். ஸோ இந்த பாடலை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மெமரி லைன்ஸ், இந்த காணி நிலம்ல இருந்து பக்கத்திலே வேணும் அப்படின்னு பார்த்தீங்களா, இது வரைக்கும் மெமரி லைன்ஸ். இது ஸ்டார் போட்டிருந்தாங்கன்னா மெமரி லைன்ஸ்னு அர்த்தம். ஒரு 3 to 4 டைம்ஸ் கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக அதை ரீட் பண்ணி விட்டுக்கோங்க, நல்லாவே இருக்கும். ஸோ இந்த பாடல் வரிகள் யாருடையது அப்படின்னா பாரதியாருடையது. சொல்லும் பொருளும் பாருங்க. காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும். மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். சித்தம் உள்ளம். பாரதியார் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். இவருடைய இயற்பெயர் பாருங்க சுப்பிரமணியன். இளமையிலேயே சிறப்பாக கவி பாடும் திறன் பெற்றவர். எட்டயபுர மன்னரால் பாரதி எனும் பட்டம் வழங்க சிறப்பிக்கப்பட்டவர்.
தம் கவிதையின் வாயிலாக விடுதலை உணர்வை ஊட்டியவர், மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர், பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு போன்ற நூல்களை இயற்றியுள்ளார். ஸோ கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம் இந்த மூணையுமே முப்பெரும் காவியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முப்பெரும் காவியம். இதுக்கான மதிப்பீடு கொடுத்துருக்காங்க. மதிப்பீடு பாருங்க. கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி, சித்தம் உள்ளம், மாடங்கள் என்பதன் பொருள் அடுக்குகள், நன்மாடங்கள் நன்மை கூட்டல் மாடங்கள், நிலத்தினிடையே நிலத்தின் கூட்டல் இடையே, முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர், நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி. இதில் 7th ஒன் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நிலா கூட்டல் ஒளி நில ஒளின்னு போட்டுருவீங்க. ஆப்ஷன் பிஏ போடுறதுக்கு தான் அதிகமான சான்சஸ் இருக்கும். நிலா ஒளி ஒரு சின்ன தப்பு விட்டால் கூட ஒரு மார்க் போயிடும். அது உங்கள் சர்வீஸ் அந்த இடத்துல மீன் பண்ணும். ஸோ ரொம்ப கவனமாக போடணும். நிலா கூட்டல் ஒளி நிலா ஒளி தான் வரும், நெடில் தான் வரும். தென் பொறுத்துக சூட் பண்ணி பாருங்கள் படித்ததை வச்சு. சிறகின் ஓசை அடுத்தது இருக்குது. இதில் நம்ம மார்க் பண்ணதை மட்டும் படிச்சிங்கன்னா போதும். பறவைகள் இடம்பெயர்தலை வலசை போதல்னு சொல்லுவோம். மார்க் பண்ணிக்கோங்க. உங்கள் புக்கையும் எடுத்து இதில் மார்க் பண்ணியிருக்கலைன்னா அதிலே மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்கள். பறவைகள் எதனால் இடம்பெயரும் அப்படிங்கிறதுக்கான ரீசன்ஸ் இருக்குது. உணவு, இருப்பிடம், தட்பவெப்பநிலை மாற்றம், இனப்பெருக்கம் இதற்காக தான் பறவைகள் இடம்பெயரும். ஸோ பறவைகள் இடம்பெயர்றதுக்கு அடிப்படையான ரீசன்ஸ் பாருங்கள். நிலா, விண்மீன், புவியீர்ப்பு புலம் இதை அடிப்படையாக வச்சு தான் பறவைகள் இடம்பெயரும். ஸோ அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா தூது கொடுக்கறதுக்கு புறாக்களெல்லாம் அனுப்பியிருப்பாங்க. புறாவோட அந்த அலகுல காந்தப்புல தன்மை இருக்குது. ஸோ அதை அது பிடிச்சு தான் அதன் மூலமாக போக ஆரம்பிக்கும். புவியீர்ப்பு புலம் தான் காரணம். ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ் வச்சு தான் அடிப்படையாக வச்சு பறவைகள் இடம்பெயர்ந்து போகின்றன. அதற்கு வலசை போதல் என்று பெயர். அடுத்தது பாருங்க. சில பறவை இனங்கள் போவதற்கும் வருவதற்கும் இரு வேறு பாதைகளை பயன்படுத்துகின்றன. ஸ்டேட்மெண்ட்ஸாக கேட்குற கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான கேள்விகள் இருக்கும். நீங்கள் ஆன் த ஸ்பாட்டில் இருக்கும்போது அதை யோசிக்க மாட்டீங்க. அது எப்படி போக வர்றதுக்கு 2 யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க. பட் அதான் ஃபேக்ட்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. வலசை போகும்போது பறவையோட உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் பாருங்க. தலையில் சிறகு வளரும், இறகுகளின் நிறம் மாறும், உடலில் கற்றையாக முடி வளரும். இந்த 3 ரீசன் தான் வலசை போகும்போது பறவையோட உடலில் ஏற்படக்கூடிய மாற்றம். அடுத்து தெரிந்து தெளிவும் ஏரியா இருக்குது. ஒரு பறவையை பற்றி கொடுத்துருக்காங்க, கப்பல் பறவை. புக் பேக்கில் இந்த பறவையை பற்றின கொஷின் இருக்குது. சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது அப்படின்னா கப்பல் பறவை. ஒரு வித்தியாசமான ஒன்றா இருக்குது பாருங்கள். சிறகடிக்காமல் பறவை எப்படி பறக்கும், ஆனால் இந்த பறவை பறக்கும், அதான் கப்பல் பறவை. அதே மாதிரி இதுக்கு வேறு பெயர்களும் இருக்குது. கப்பல், கூளைக்கடா, கடற்கொள்ளை பறவை அப்படிங்கிற பேரும் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நாராய் நாராய் செங்கால் நாராய். இந்த பாடல் வரிகளை எழுதினவர் யார் அப்படின்னா சக்தி முத்தி புலவர். ரொம்பவே முக்கியமான ஒரு பர்சன். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். வெளிநாடுகளோட பறவைகளும் இந்தியாவில் வருது, அதுவும் எஸ்பெஷலி தமிழ்நாட்டுக்கு வருது. அடுத்தது பாருங்கள். சிட்டுக்குருவி பற்றின ஒரு ஃபேக்ட்டு. சிட்டுக்குருவி ரொம்பவே முக்கியமான ஒன்று. அழிஞ்சிட்டு வரக்கூடிய இனங்கள் இருக்கு இல்லையா. ஸோ பாருங்கள். ஆண் குருவியோட தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும். உடல் பகுதி அடர் பழுப்பாக இருக்கும். பெண் குருவியோட உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும். கூடு கட்டுற காலத்தில் சத்தம் போட்டுக்கிட்டே கூடு கட்டும். கூடு கட்டிய பின் 3 முதல் 6 முட்டைகள் வரைக்கும் இடும். 14 நாட்கள் வரைக்கும் அந்த முட்டைகளை அடையாக்கும். 15வது நாள் குஞ்சுகள் வெளிவரும். இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. சிட்டுக்குருவியோட வாழ்நாள் 10 to 13 ஆண்டுகள் மட்டும்தான். இந்த நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு ஃபேக்ட். இந்தியாவின் பறவை மனிதர். இந்தியாவின் பறவை மனிதர் சலீம் அலி அவர்தான். ஸோ இவர் பாருங்க இந்தியாவின் பறவை மனிதர் என்று அழைக்கப்படுகிறார். இவருடைய வரலாற்று நூலுக்கு ஒரு பேர் இருக்கு. சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி, த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ, அதுதான் இவருடைய வாழ்க்கை வரலாற்று நூலுக்கான பெயர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஆர்டிக் ஆலா பற்றி கொடுத்துருக்காங்க. உலகிலேயே நெடுந்தொலைவு, அதாவது 22,000 கிலோமீட்டர் வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய பறவை இனம் தான் இந்த ஆர்டிக் ஆலா. பறவை பற்றிய படிப்பு பேரை பாருங்க, ஆர்னித்தாலஜி. உலக சிட்டுக்குருவிகள் நாள் March 20, முக்கியமான ஒன்று, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. மதிப்பீடுகள் கொடுத்துருக்காங்க, போட்டு பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் கிழவனும் கடலும் அப்படிங்கிற ஒரு லெசன். இது ரொம்பவே அழகான ஒன்று. நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கோம். கிழவனும் கடலும்.
1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு வாங்கினது. கிழவனும் கடலும், த ஓல்டு மேன் அண்ட் த சீ அப்படிங்கிற ஒரு ஆங்கில புதினம் இது. இதை தமிழில் மொழிபெயர்த்து இங்கே சுருக்கமாக கொடுத்துருக்காங்க. எர்னஸ்ட் ஹெமிங்வே தான் அதோட ஆத்தர். ஸோ இதில் நீங்கள் என்ன படிக்கணும் அப்படின்னா அது மட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா போதும். இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் மட்டும். ஓகே, நெக்ஸ்ட் இலக்கண பகுதி வந்துட்டோம். இலக்கண பகுதி முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். ஸோ எழுத்துக்களை நம்ம 2 வகைகளாக பிரிக்கலாம். ஒன்று முதல் எழுத்து, மற்றொன்று சார்பெழுத்து. முதல் எழுத்துக்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, மொத்தம் 30 எழுத்துக்கள் இருக்கும். இவை மொழிக்கு முதல் எழுத்துக்கள்னு இதை நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மை, ஆய்த்தம், உயிரிழபடை, ஒற்றளபடை, குற்றிய லிகரம், குற்றிய லுகரம், ஐகார குறுக்கம், அவகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயத்த குறுக்கம். இது எல்லாமே எக்ஸாம்ஸ்க்கு முக்கியமானது தான். நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லையும் அடுத்தடுத்த ஹையர் செகண்டரிஸ் போகும்போது புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணும்போது இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். இந்த கிளாஸில் இது போதும். தென் உயிர்மை பாருங்க. உயிர்மை உயிரெழுத்துக்களும் மெய்யெழுத்துக்களும் சேர்றதான் உயிர்மை எழுத்துக்கள். ஸோ இக்கு கூட்டல் ஆ கா. இக்குங்கிறது மெய்யெழுத்து, ஆ அப்படிங்கிறது உயிரெழுத்து. இந்த உடல் மேல் உயிர் வந்து சேர்றது தான் மெய்யெழுத்த உடல்னு சொல்லுவோம். உடல் மேல் உயிர் வந்து சேர்ந்துச்சுன்னா அது உயிர்மை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த ஆயுத எழுத்து பாருங்க. 3 புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் தான் ஆயுத எழுத்து. இதற்கு ஒரு சில பேர்கள் இருக்கு. முப்புள்ளி, முப்பாற்புள்ளி, தனிநிலை, அக்கேனம், இதெல்லாம் ஆயுத எழுத்துக்களுக்கு இருக்கக்கூடிய வேறு சில பெயர்கள். இது மட்டும் இல்லை, கேடயம், மாற்றாயுதம் அப்படிங்கிற பெயர்களும் சொல்லுவாங்க. இது தனித்து இயங்காது. முதல் எழுத்தாகிய உயிரையும் மெய்யையும் சேர்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்து ஆகும். பார்த்து வச்சுக்கோங்க. உயிர்மை எழுத்துக்கு அடுத்து ஆயுத எழுத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா சார்பெழுத்துக்களை வரிசைப்படுத்தியிருக்கோம். ஸோ ஆயுத எழுத்துங்கிறது சார்பெழுத்து முக்கியமான ஒன்று. மதிப்பீடு போட்டு பாருங்கள். ஸோ இதோட இந்த 2வது இயல் முடிய போகிற ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் இருக்கிற ஒவ்வொன்றுக்கும் பாருங்கள். இப்போ புல் என்பதன் வேறு பெயர் இதெல்லாம் போட்டு பாருங்கள். பறவைகள் இடம்பெயர்தல் என்னென்னு சொல்லுவோம். இது எல்லாமே நம்ம பார்த்த விஷயங்கள் தான். இதை கொஞ்சம் போட்டு பாருங்கள். இரட்டை காப்பியங்களில் ஒன்று, இதையும் விடாதீங்க, எல்லாமே போட்டு பாருங்கள். குரூப் 4க்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் இம்பார்ட்டன்ட். ஈஸியாக நீங்கள் 100 out of 100 வாங்கலாம். இப்போ நம்மளோட இந்த ஆன்லைன் ஃப்ரீ கிளாஸை கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 70 to 75% மார்க் வாங்கலாம். ரிமைனிங் கல்வி ஐஎஸ் அகாடமியோட கிளாஸ் நோட்ஸ் ப்ளஸ் இன்ஸ்டியூட் மெட்டீரியல் உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் 100க்கு 100 அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு டாஸ்காக இருக்காது. யூ கேன் பிரேக் த பேரியர். ஸோ படிக்க முடியும் அப்படின்னு நினச்சி படிங்க. நம்ம அழகாக மார்க் வாங்கலாம். அடுத்து கலைச்சொல் அறிவோம் பாருங்கள். கண்டம், காண்டினென்ட், வலசை, மைக்ரேஷன், தட்ப வெப்பநிலை, கிளைமேட், புகலிடம், சாங்சுரி, வானிலை, வெதர், புவியீர்ப்பு புலம், கிராவிடேஷ்னல் ஃபீல்டு. ஸோ நீங்கள் எங்கெங்கே விடுவீங்களோ அதைத்தான் நான் மோஸ்ட்டாக இங்கே கவர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக படிங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் திருக்குறள். ஸோ இதில் இருக்கிறத பாருங்கள். திருக்குறள் அறநூல்களில் உலக பொதுமறை என்று போற்றப்படும் சிறப்பு பெற்றது நம் திருக்குறள். தென் 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தரும் நூல் எது அப்படின்னு கேட்டால் திருக்குறள் தான். தென் இதில் இருக்கிற எல்லா குறளையுமே படிக்கணுமா அப்படின்னா அவசியம் இல்லை. முக்கியம்னு போட்டிருக்க குறளை படிச்சுக்கோங்க, அதுக்கான பொருளையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் நம்ம முதல்ல இருக்கக்கூடிய இந்த குறளை பார்க்கலாம். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அகரமே எழுத்துக்களுக்கு தொடக்கம், அதுபோல ஆதி பகவனே உலகுக்கு தொடக்கம். ஸோ இது நீங்கள் முக்கியமே போடலையே, பிறகு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருக்குறளில் முதல் ஆரம்பிக்கிற குறள் இந்த குறள் தான். ஸோ அதுக்காக திருக்குறளுக்கு ஒரு மரியாதை செய்கிற மாதிரி இந்த குறளை ஆரம்பிச்சுட்டு நம்ம தொடங்குகிறோம். தென் பாருங்கள். கெடுப்பதுவும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை. உரிய காலத்தில் பெய்யாது கெடுப்பதும் மழை தான், உரிய காலத்தில் பெய்து காப்பதும் மழை தான் அப்படின்னு சொல்லி மழையை சொல்கிறாங்க. இது நம்ம கரண்ட் செனாரியா கூட ரொம்பவே பொருந்தும். ஃப்ளட் இருக்கு இல்லையா எல்லா பக்கமும். தென் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். தன் பிள்ளையின் புகழை கேட்ட தாய் பெற்றெடுத்த போது அடைந்த மகிழ்ச்சியை விட பெருமகிழ்ச்சி அடைவாள். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. அன்புடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் இருக்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார், அன்பு உடையவர் தம் உடம்பும் பிறர்க்கே என்பார். ஸோ இது அன்பு சம்பந்தப்பட்ட ஒரு குறள், அன்புடைமை அதிகாரம்.
குறளோட மீனிங்கை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அதிகாரம்ங்கிறது ஒரு மேட்டராகவே இருக்காது, ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து பாருங்க, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஸோ இதிலே இருக்கு பாருங்க, இனிய உளவாக இனியவை கூறல் சம்மந்தப்பட்ட அதிகாரத்தை கூட ஈஸியாகவே கனெக்ட் ஆகும். தென் எக்ஸாமுக்காக படிக்காமல் அந்த குறள்களை படிக்கும்போது கூட கொஞ்சம் உள்ளார்ந்து படிச்சிங்க அப்படின்னா நம்மளோட ஃபைன் குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளிப்படும். ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த விஷயங்கள், படித்து பாருங்கள். ஸோ நூல்வழி பாருங்கள். திருவள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டவர், எக்காலத்திற்கும் பொருந்தும் வாழ்க்கை நெறிகளை வகுத்து கூறியுள்ளார். எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். இது எல்லா காலத்துக்குமே திருக்குறளில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் பொருந்தும். தென் இவருக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் பாருங்க, வான்புகழ் வள்ளுவர், தெய்வப்புலவர், பொய்யில் புலவர் முதலிய பல சிறப்பு பெயர்கள் இவருக்கு உண்டு. திருக்குறள் அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என்னும் 3 பிரிவுகளை கொண்டது. 11 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. வெரி 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 இம்பார்ட்டன்ட் திங். 11 கீழ்கணக்கா மேல் கணக்கா? சரி, இங்கே பாருங்க, இப்போ புதுசாக வந்தவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக ஒன்று பார்க்கலாம். 11 கீழ்கணக்குனா என்ன மேம், மேல் கணக்குனா என்ன மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 11 கீழ்கணக்கு 11 வரிகளுக்கு கீழே உள்ள நூல்களை 11 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது திருக்குறள் 2 வரிகளில் தான் இருக்கும். அதனால் இது 11 கீழ்கணக்கு நூல்கள். 133 அதிகாரங்களில் 1330 குறட்பாக்களை கொண்டது. உலக பொதுமறை வாயுரை வாழ்த்து என்று அழைக்கப்படுவது திருக்குறள். ஸோ இது மட்டும் கிடையாது, இன்னும் திருக்குறள் பேஸ்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவுக்கு அடுத்த ஸ்லைடில் அதெல்லாம் வரும். ஸோ அந்த டிஸ்பிளே ஆகிறத கொஞ்சம் பார்த்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஃபாலோ பண்ணுறீங்களே, இதே போதும். மோர் தென் எனஃப் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். ஸோ நல்லா படிங்க, இது ரொம்ப முக்கியமான ஏரியா. தென் மதிப்பீடுகள் பாருங்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது எது, ஒருவருக்கு சிறந்த அணி எது, இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குது. இதை நீங்கள் திருக்குறள் தெளிவாக படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாகவே போட்டுடலாம். தென் கொஞ்சம் காமன் சென்ஸோடு நீங்கள் அப்ரோச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் ரொம்பவே ஈஸியாக நம்ம போட்டுடலாம். தென் நீங்கள் பாருங்கள், ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் தங்கப்பதக்கம் பெற்றார். செய்தியாளர்கள் அவருடைய தாயிடம் நேர்காணல் செய்தனர். என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அவனை பெற்ற பொழுதை விட இப்பொழுது அதிகமாக மகிழ்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். ஸோ இதுக்கு சூட்டாகிற குறள் பாருங்கள், நமக்கு ஈஸியாக நம்ம போட்டுடலாம். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்களாதார். இது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஆப்ஷன் சி, இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. ஸோ இதில் எது மோஸ்ட் சூட்டட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். ஸோ இப்போ நீங்கள் போஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். உங்களை பெற்றதை விட இப்போ ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஈஸியாக நீங்கள் குறளை பிக் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப ஹார்டான விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. புரிஞ்சு படிச்சிங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இதையெல்லாம் கூடுதல் தகவல்களாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டது இன்னும் கேட்குறது பேஸ் பண்ணது தான் இந்த வீடியோஸ். செகண்ட் இயர் இந்த இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் தேர்ட் இயர் பார்க்கலாம். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.